கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். இன்னைக்கு காலையில இந்த சத்தியத்தை கேட்குறீங்க, விசுவாசிங்க, உங்களுக்கு நல்ல செய்தி உங்க இல்லத்தை தேடி வருது. என்ன நல்ல செய்தி, நீங்க என்ன நல்ல செய்தி எதிர்பார்க்கிறீர்களோ அதெல்லாம் உங்களை தேடி வருது. ஆனா ஆண்டவருடைய கோபம் ஒரு நிமிஷம். சங்கீதங்கள் புஸ்தகம் 30:5 பாருங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுக, விடிய காலத்துல களிப்புண்டாகும். நேற்று சாயங்காலம் வரை கண்ணீர் விட்டு நீங்க எந்த காரியத்துக்காக கதறினீங்களோ அந்த காரியத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி தங்க போகுது. ஏன்னா விடிய காலத்திலே ஆபிரகாம் எழுந்து கர்த்தருக்கு முன்பாக லோத்துக்காக நிற்கிறான் முழங்கால. அதனால்தான் சோதம் குமாராவில் இருந்து கர்த்தர் லோத்தையும் குடும்பத்தையும் மீட்டு வெளியே கொண்டு வந்தார். காரணம் யாரு தெரியுமா? விடியற்காலம் அதிகாலையில் எழுப்பி முழங்கால் நின்ன ஆபிரகாம். நீங்க காலையில குடும்ப ஜெபத்தை செய்கிற பிள்ளைகளை, விடிய காலையில பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக போதகர்கள் நிற்பாங்க, விசுவாசிகளுக்காக. நான் சொல்றேன், உங்களுக்கு காலையில நல்ல செய்தி வருது. விடிய காலையில ஆகார் கர்த்தர் தரிசனத்துல தோன்றி, ஆகாரே பிள்ளை இருக்க சத்தத்தை பாருன்னு, பிள்ளையின் சத்தத்தை கேட்ட அப்படி பாருன்னு விடியற் காலையில கிடைத்த ஒரு பதில். ஆதியாகமம் யாத்திராகமம் 14:24 பாருங்க. விடியற் காலத்துல என்ன, இது ஒரு பெரிய எக்ஸலன்ட். ஜனங்கள் எல்லாம் செங்கடல்ல வந்து நிக்கிறாங்க. செங்கடல்ல வெட்டாந்தரையில் நடத்தி அந்த பக்கம் அனுப்பிட்டார். விடியற் காலையில நடக்கிறத பாருங்க. பார்வோனும் சேனையும் நடுக்கடல வருது. விடியற்கால அந்த வசனம் அவ்வளவு அழகா. யாத்திராம் 14:24 விடியற் காலத்திலே சமுத்திரம் பலமாய் திரும்பிட்டு மொத்த சத்ருவை அழிந்தான். மகிழ்ச்சி தானே? உங்க சத்ருவை கர்த்தர் அழித்தார். விடியற் காலையில கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. விடியற் காலத்துல தான் காடை மன்னா எல்லாம் விடியற் காலையில. நானும் சொல்றேன், இந்த காலையில, நாளை காலையில இந்த சத்தியத்தை கேட்கிறேன். இன்னைக்கு காலையில, நாளை காலையில பாருங்க, விடியற் காலையில பெரிய பெரிய நல்ல செய்தி உங்களை சூழ்ந்த போனது. சீனாய் மலையில கர்த்தர் மோசேட விடியற் காலையில நீ ஆயத்தமாகி என் சமூகத்துக்கு வா. நான் சொல்றேன், காலையில எழும்பி பல்லு தேய்ச்சி மூத்த கழுவி ஃப்ரெஷ் ஆகி சிலர் சர்ச்சைக்கு போவீங்க, சிலர் வீட்டில் பாடி கர்த்தர் திருப்பீங்க. அந்த இல்லத்துல கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கு மகிழ்ச்சியின் விடியலாயிருக்கும், சந்தோஷத்தின் விடியலாயிருக்கும், நல்ல செய்தியா இருக்கும். விடியற் காலமான போது பேதுரு அப்படி பக்கத்துல வாராரு. ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்ட ஒன்னும் கிடைக்கல, வாடா. அவர் 2 படகு நிறைய பிடித்தான். அப்படி ஒரு வருமானத்தை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. இந்த விடியற் காலையில அவங்களுக்கு மகிழ்ச்சி தங்கட்டும். இதுவரை கிடைக்காததை பெற்று அனுபவிக்க ஒவ்வொரு விடியலும் ஆண்டவரே மகிழ்ச்சியின் விடியலா இருக்க கிருபை நல்ல பிதாவே. ஆமென்.